விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது. இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவியுங்கள். நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 1/9/2025 திங்கட்கிழமை, கேட்டை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், அதிர்ஷ்டமான நாள். நீங்கள் விரும்பியது கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ள ஒரு சிறு போராட்டம் இன்று உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம், எதிர்பாரா தொல்லைகள் வரலாம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நீங்கள் நல்லது நடக்கும் என்று நம்பி செய்யும் ஒரு வேலை நீங்கள் நினைத்ததை விட நன்மையை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் சுமூகமாக பழகி உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை நினைத்து நல்லதை நடத்தி நல்ல பலன்களை நல்லவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தலையீட்டார் அடுத்தவர் விஷயத்தில் வீணாக தலையிடுவதால் ஒரு சில சிரமங்கள் வருவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு. எனவே இந்த விஷயத்தில் கவனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், வெற்றி தரும் நாள். இந்த நாளில் ஒரு சிலருக்கு பரம விரோதி கூட நண்பனாக மாறலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வேண்டியது, நியாயமாக நீங்கள் பெற வேண்டியது இன்னும் வராது, தாமதம் செய்கின்றது. கூடுதல் கவனம் தேவை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், புகழ் கூடும் நாள். நீங்கள் சாதாரணமாக செய்த ஒரு செயல் கூட பெரிய செயலாக மற்றவர்களால் வர்ணிக்கப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், சுகம் தரும் நாள். உங்கள் நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறலாம். வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் சாதகமான நல்ல பலன்கள் நடக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவும் நேரத்திற்கு இன்று நடப்பது கஷ்டம். மதிய சாப்பாடு கூட தாமதமாகத்தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பொறுத்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள்,
உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற ஒரு வீண் முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள இருப்பதாக காட்டுவதால் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு. ஒரு சாதனையை நிகழ்த்தலாம். இந்த இரண்டும் உங்கள் பேச்சால் நடக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவையறிந்து அளவோடு நீங்கள் பேச வேண்டிய நாள் இந்த நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உயர்வு, பதவி, வீடு தேடி வரும் நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலர் பலவிதமான யோசனையை சொல்ல எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு கலக்கம், ஒரு நிர்பந்தம் இன்று உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை. விரயம் என்று காட்டுகிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வெற்றி செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எதிர்பார்த்ததை விட பண வரவு உண்டு. நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்களோ அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறுவதாக காட்டவில்லை. வரவேண்டியது எல்லாம் சற்று குறைவாகத்தான் வருகின்றது. கூடுதல் கவனம், கூடுதல் உழைப்பு இன்று தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். தொழில் சம்பந்தமாக அல்லது நீங்கள் எதை செய்தாலும் அந்த வேலை சுமூகமாக நல்லபடியாக நடக்கும் நாள் இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடும் தொழிலில், வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும். இது முக்கியம். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.